friends, Nivas நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட YouTube சேனலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சேனல் பேனர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட YouTube சேனலுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு வேற லெவல் சேனல் பேனர் வந்து ஈஸியா வந்து நீங்களே உங்களோட மொபைல் மூலமாவே ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தா இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். அந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏ கேமிங். இந்த சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங், நிறைய ஃப்ரீ ஃபயர் ஷார்ட் வீடியோஸ், ஃப்ரீ கிவ் அவே, ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம எல்லாருமே விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்கள் சேனலையும் நம்ம சேனல் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. எப்படி யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் கூகுள் க்ரோம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு டெம்ப்ளேட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிக்சல் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை கீழே இருந்து 4ஆக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 3ஆக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் சைஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ அந்த ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஆரஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ இந்த கரெக்டாக அந்த ஆரஞ்சை விட்டு வெளில வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் வந்து நமக்கு பிடிச்ச கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் சேனல் பேனரை வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு டாகோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாகோட ஃபோட்டோ கொஞ்சம் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணி இதில் வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக் ஃபோட்டோ வந்து கரெக்டாக நான் இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கீழே இருந்து 3ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஃபோட்டோ இருக்கு பாருங்க. ஸோ அந்த டாகுக்கும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கலர் வந்து நீங்கள் ஷோ பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இதோட லென்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தாலும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் சேனல் பேனரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனல் நேமை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இல்லை பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனரில் வந்து வேறு என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கலருக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸ்டைலிஷான இங்கிலீஷ் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறேன். லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே இருந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இல்லை ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஃபாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். நிறையா ஸ்டைலிஷான ஃபாண்ட் இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபாண்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது உண்மையாகவே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதேமாரி உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு ரெட் கலர் கொடுக்குறேன் நடுவில் மட்டும். ஸோ அது எப்படி கலர் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்டை கிளிக் பண்ணி இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கலருக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை லேபர் டார் அப்படின்னு சொல்லி லேபர் டாக்னு இருப்பாருங்க. ஸோ இந்த லேபருங்கிறத வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்தா பார்க்க சூப்பராக வேறு லெவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழேயும் வேறு ஏதாச்சும் டைப் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கீழே நான் டைப் பண்ண போகிறேன். எப்படி டைப் பண்ணுறது பார்த்தா மேலே ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதி டைப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு இதுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிறத கிளிக் பண்ணி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபாண்ட் சப்ஸ்கிரைபுங்கிற ஃபாண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரெட்டு தான் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இல்லை எல்லோ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் வந்து வேறு லெவல் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணினா கஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுத்துருங்க. ஸோ அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நாம் சேவ் பண்ண அந்த சேனல் பேனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட சேனல் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் யுவர் ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி நான் சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோ வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பெருசாக வந்து ஷோ ஆகும். ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சேவுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல் பேனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேனல் பேனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து செட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் வந்துட்டு சேனல் பேனர் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.